ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கும்பகோணம் சவரீஸ். நாம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தோசை வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். அது எதை வச்சு பண்ண போகிறோம் அப்படின்னா கம்பு வச்சு பண்ண போகிறோம். வெயிட் லாஸ் ஜேர்னியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த கம்பு தோசை ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இதில் ஃபைபர் ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறதுனால இது பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கும் போது ரொம்ப நல்லது. அதோடு மட்டும் இல்லாமல் கம்பு வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. அது கூட நம்ம பயத்தம்பருப்பு சேர்த்து பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது, எவ்வளோ நாள் ஊற வைக்கணும், எப்படி அரைக்கணும் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் முதல்ல 1 கப்பு கம்பு எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் எந்த கப்பால் நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அதே கப்பாலே பருப்பு அளந்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த கப்பில் 1 கப்பு கம்பு எடுத்துட்டுருக்கேன். அதுக்கப்புறமா இந்த கப்புலேயே 1/4 கப்பு, நீங்கள் எந்த கப்பால் அளக்குறீங்களோ அந்த கப்பில் 1/4 கப்பு பயத்தம்பருப்பு, அதாவது பாசிப்பருப்பு, அதையும் இந்த கம்பு கூடையே சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா ஒரு 3-4 தடவை க்ளீனாக அலம்பிக்கணும். ஏன்னா சில சமயம் கம்பில் மண்ணெல்லாம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நல்லா க்ளீனாக அலம்பிக்கோங்க. அலம்பிட்டு இது ஒரு 5-6 மணி நேரம் நல்லா ஊறணும். எல்லா சிறுதானியமே ஒரு 5-6 மணி நேரம் ஊறணும். நான் இதை ஒரு 4 தடவை அலம்பியிருக்கேன். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு 6 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். இது ஊறினது 6 மணி நேரம் ஊறினது. அதுக்கப்புறமா கிரைண்டரில் போட்டு நான் அரைச்சி எடுத்துட்டேன். பார்த்திங்கன்னா நான் அரைச்சாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கணும். இது உப்பை போட்டுட்டு கையால் நல்லா கலந்து விடுங்க. நம்மளோட கையை விட சுத்தமானது வேறு எதுவுமே கிடையாது. அதனால் கையாலேயே கலந்து விட்டுக்கலாம். கையால் கலந்தால் ரொம்ப நல்லதும் கூட, சீக்கிரமாக புளிக்கும். இது நல்லா கலந்தாச்சு. கலந்து விட்டுட்டு இதை ஒரு தட்டு போட்டு மூடி ஓவர் நைட் நம்ம புளிக்க விடலாம். இது அட்லீஸ்ட் ஒரு 8 மணி நேரமாவது தேவைப்படும் புளிக்கிறதுக்கு. இது நல்லா புளிக்கட்டும். பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சாச்சு. இப்போது தோசையாக வாத்துக்கலாம். தோசைக்கெல்லாம் சூடு பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவு மாவு எடுத்துட்டு உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் தோசையாக வாத்துக்கலாம். இந்த தோசை ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப நல்லா வரும். எண்ணெயோ இல்லைன்னா நெய்யோ விட்டு நம்ம தோசை வாத்துக்கலாம். நான் நெய் சேர்த்துட்டுருக்கேன். இந்த தோசை ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இப்போ திருப்பி போட்டுட்டு எடுத்துட வேண்டியது தான். ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த கம்பு தோசைக்கு சட்னியோ இல்லைன்னா சாம்பாரோ தொட்டுன்னு சாப்பிட்லாம். இந்த தோசையை உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறது எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ரிலேட்டிவ்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பழமையை புகுத்துவோம், பாரம்பரியத்தை காப்போம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.